ஒரு ஊர்ல ஒரு மண்பானை செய்றவனும் அவன் மனைவியும் வசிச்சு வந்தாங்க. அவரு களிமண் பானைகளை செஞ்சு அதை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. அவர் ரொம்ப கனிவானவரும் பொறுமையான ஒரு மனிதர். ஆனா அவங்க மனைவி ரொம்ப குறுகிய மனப்பான்மை கொண்டவங்க. அவங்க சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் கொள்வாங்க. ஒரு நாள் மனைவி இப்படி தன் கணவன் கிட்ட சொல்றா, என்னங்க இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வருது. என்னம்மா புதுசா கேக்குற? எப்போ உனக்கு கோவம் வராம இருந்திருக்கு? நான் கோவப்படுறது எனக்கும் என்ன சுத்தி இருக்கவங்களுக்கும் சோகத்தை தான் கொடுக்குது. நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா அது எனக்கு ஒரு பிறவி குணம்னு மத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட பக்கத்து வீட்டு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டேன். ஏதாச்சும் பண்ணுங்க, என் கோபத்துக்கு மருந்து கண்டுபிடிங்க. மறுநாள் காலையில கிருஷ்ணா அவன் மனைவிய ஒரு பிரபலமான உள்ளூர் வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போனான். சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? அவளும் நடந்ததெல்லாம் சொன்னான். வைத்தியரும் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாரு. இந்த நோயை சரிப்படுத்த முடியுமா? நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா மனைவி. அப்புறம் வைத்தியர் அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மருத்துவ பொட்டலத்தோட வெளியே வந்தாரு. இது சில மாத்திரைகள். உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் இதுல உன்னை வாயில போட்டுட்டு அதை உறிஞ்சு. மெல்லக்கூடாது, அதை உறிஞ்சிட்டே இரு. வைத்தியர் சொன்னாங்க. அப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு வாரம் கழிச்சு கிருஷ்ணாவும் அவர் மனைவியும் வைத்தியர்கிட்ட வந்தாங்க. கிருஷ்ணாவோட மனைவி வைத்தியரோட கால்லயே விழுந்துட்டா. என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? என்னன்னு எனக்கு விவரமா சொல்லு. உங்க மருந்து அற்புதங்களை பண்ணிருக்க ஐயா. அதனால நான் பல உறவுகள் காப்பாத்தப்பட்டிருக்கு. ஒரு நாள் நான் என் கணவரோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது என் மாமியார் உள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே நான் ஒரு மருந்த வாயில போட்டுட்டேன். உடனே நான் அமைதியும் ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, இவ பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை போற நிலைக்கு தள்ளப்பட்டா. உடனே மருந்த வாயில போட்டா. அது எல்லாம் அமைதியா போயிருச்சு. நான் கோவப்படும் போதோ இல்ல மத்தவங்க கோவப்படும் போதோ அந்த மருந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணுச்சு. வைத்தியர் சிரிச்சுட்டே சொன்னாரு, அது மருந்தே இல்ல, அது வெறும் இனிப்பு மிட்டாய் தான். உறவுகள் குணமடைஞ்சது அந்த மிட்டாயினால இல்ல, நீங்க அமைதியா இருந்தனாலதான். நீங்க கோவப்படும் போதெல்லாம் அமைதியா இருந்து எது சரி எது தவறுன்னு சிந்திக்க உங்களுக்கு நேரம் இருந்ததால மோசமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு செயல் உறவுகளை சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதப்படுத்தும்.